ஒரு அடிப்படை அதாவது மனித இனம் மனைவியை வந்து அது மனைவியை விடுங்க. ஒரு மனிதன் எப்படி வாழ்வானா அடிப்படை தத்துவம் ஒண்ணு இருக்குல்ல, மனித தத்துவம்னு ஒண்ணு இருக்குல்ல, வாழ்க்கை தத்துவம்னு, அதை பூராமே இவன் பிரேக் பண்றான். செத்தா வருத்தப்பட மாட்டான், அங்க போக மாட்டான், அவனை புணத்தை போட்டு அவனை இங்க வர வைக்கிறான். புரியுதா அவங்களுக்கு? அப்படியே அதாவது சராசரி மனிதர்கள் திங்க் பண்றதுல இருந்து இவன் வித்தியாசமா போயிட்டு இருக்கான். மனித வாழ்க்கையில இருந்து வேற ரூட்ல நான் போறதாண்டா ஸ்டைல், வாங்கடா இங்கன்றான். அதே ஒரு கல்யாணத்துக்கு ஒரு நடிகையை பத்தி கோர்த்து விட்டு பேசுறாங்க, அவளை கூட்டிட்டு கல்யாணத்துக்கு போறான். இவனுக்காக செத்தவன் வீட்டுக்கு போகாம அவனை வர வச்சு அவனுக்கு வந்து காசு கொடுத்து அனுப்புறான். இது எவ்வளவு பெரிய ஒரு உலகத்திலே இங்க ட்ரம்ப் கூட பண்ண மாட்டாங்க. அதை புரியுதா அவங்களுக்கு? ட்ரம்ப் அதை பண்ண மாட்டான். நெதன்யாகு என்கிற கொடூரன் கூட அதை பண்ண மாட்டாங்க. பாலஸ்தீனெல்லாம் செத்துட்டீங்களா, வாங்க உங்களுக்கு ஆறுதல் சொல்ற, எல்லாம் கிளம்பிங்க வாங்கன்னு சொல்ல மாட்டான். அவன் கூட பாலஸ்தீனத்துக்கு போய் தான் பார்த்தான், ஓ சண்டை முடிஞ்சிச்சா எல்லாத்தையும் கொண்டிக்கலான்னு. புரியுதா? இவன் வந்து செத்தவனை வீட்டுக்கு வர வச்சு பாக்குறான். அப்படி யாரா நீ? ஏன்னா ரஜினிகாந்த் போட அந்த பிரச்சனை வர மாட்டேங்குது, சாவுக்கு போறாரு, அசால்ட்டா போயிட்டு வர்றாரு. ரஜினி கமலஹாசன் போயிட்டு 50 வருஷத்துக்கு முன்னாடி தனக்கு சினிமா அந்த நடிப்பு சொல்லி தந்த ஒருத்தருடைய இதுக்கு அப்பார்ட்மெண்ட்ல சாதாரணமா போய் மாலை வச்சு வணக்கம் வச்சுட்டு வர்றாரு. அது வேறங்க. இப்ப யார் செத்தாலும் போறாருங்க. ஆமா, இதுல போறாரு, அவரை பார்க்கலாம். இவனை வச்சு பில்டப் கொடுக்குறாங்க, இந்த தற்கொலைகளை வச்சு இவனை வச்சு பூஸ்டப் கொடுத்து இவனை ஒரு பெரிய சக்தி மாதிரி காட்டுறாங்க. இது மிக ஆபத்தான ஒரு விஷயம். புரியுதா உங்களுக்கு? ஸோ இது ஒரு பக்கம் இருக்கா, இது ஒரு பக்கம். நீங்க வந்து மனைவியை சொல்றீங்க, இவன் சைக்கோங்க, இவன் எல்லாத்தையுமே ரிவர்சல் தான் செய்வான். நீங்க வந்து ரெகுலரா உங்க கண்ணாடி போட்டு பார்க்கக்கூடாது இவனை. மனைவினா இப்படி இருப்பாங்க, டைவர்ஸ் ஆனா இப்படி பண்ணுவாங்க, இவளை கொடுத்துட்டு ஒதுங்கிடுவாங்க, அதை பத்தி பேச மாட்டாங்க. இவன் வந்து என்னன்னா நீதிமன்றத்துக்கே சவால் விடுறான், அரசுக்கு சவால் விடுறான், சினிமாவுக்கு சவால் விடுறான், ஏன்னா எல்லாத்துக்குமே சவால் விடுறான். எதுவுமே பதில் சொல்லாம என்ன பண்ணா பதிலை வந்து தலைகீழா பண்ணி காட்டுறான். புரியுதா அவங்களுக்கு? செத்துட்டாங்க அப்படின்னா அவனை இங்கே வர வைக்கிறான். இந்த உலகத்திலே நடக்காது. ஒருத்தனுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு அங்கதான் போவான். அப்ப அந்த எச்சக்கலைஞ வந்து ரைட்டா அதுகள் வந்து தேடி இவனை பார்க்கணுன்றக்காக வருது.